tan theta formula. Okay, tan theta formula including sine and cosine is one of the three most prevalent trigonometric function. ஒன்றும் இல்லை, tan sin cosine மட்டும் இம்பார்ட்டண்ட் ஆனது அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, next one. In a right angle triangle, the tangent function is defined as the ratio or the quotient of the opposite side to that of the adjacent side. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேன் தீட்டா ஃபார்முலா வந்து அந்த தீட்டாவுடைய ஆப்போசிட் சைடுக்கும் அட்ஜசண்ட்டோடைய ரேஷியோவும் கோஷன்ட், அதாவது அந்த ஃப்ராக்ஷன் தான் கோஷன்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதோ இந்த ட்ரையாங்கிள் தான் சொன்னேன். இந்த ட்ரையாங்கிள் தீட்டாக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? ஆப்போசிட் சைடு. ஓகே, பக்கத்தில் அதாவது டச்சிங் சைடு என்னது? அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா? இதுதான் சொல்ல வராங்க. அதாவது ஹைபாட்டனஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா? இது எப்படி இந்த டேன் வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்ன்றதுக்கு ஒரு ஃபார்முலா கூட இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறதுக்கு இல்லைங்க, இந்த தீட்டா வந்து மாறும், அதை நான் ஓவர் வியூலே சொல்லிப்பேன். ஸோ தயவு செஞ்சு தீட்டா மாறத்தை பார்த்துருங்க. ஓகேங்களா? தீட்டா மாறினா வேல்யூஸும் மாறும். ஓகே, டேன் தீட்டா ஈக்குவல் டு சைன் பை காஸ். ஓகேங்களா? சைன் பை காஸில் அது எப்படின்னு நான் சொல்கிறது பாருங்கள். ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. நான் வந்து இப்போ உங்களுக்கு இப்போ சொன்னால் புரியாது, ஸோ நான் அதை ஒயிட் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஓகே, சைன் தீட்டா பை சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னஸ். ஓகேங்களா? காஸ் தீட்டா பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்னஸ். adjacent by hypotenuse. ஓகேங்களா? இப்போது tan equal to sin theta by cos theta. tan theta equal to sin theta by cos theta. எப்படின்னா பாருங்கள், sin theta என்னது? cos theta by cos theta. ஓகேங்களா? இப்போ நான் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ் by adjacent by hypotenuse. இப்போ இந்த ஹைபாட்னஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் ஈக்குவல் டு 10. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா a table of tan theta values for various degrees and radians is provided below. ஓகே, ரேடியன்ஸ், டிகிரி, tangent value. tan 0 0. ஓகேங்களா? எப்படி இந்த tan 0 ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, tan theta ஈக்குவல் டு sin theta பை cos theta. tan 0 ஈக்குவல் டு sin 0 பை cos 0. sin 0 என்னது 0, cos 0 என்னது 1. ஸோ 0 பை 1 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை பை 6 30. tan 30 1 பை √3. 180 பை 4 45. ஸோ tan 45 1. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, சைன் 30 வந்து 1/2, காஸ் 30 √3/2. ஓகேங்களா? 1/2 டிவைடட் பை √3/2. இப்போ √3/2 ரெசிப்ரோக்கல் ஆகிடும், 2/√3. இப்போ 2/√3 இன்ட்டு 1/2. ஓகேங்களா? அப்போ 2 கேன்சல் ஆகிடும். அப்போது tan 30 1/√3. ஓகே, tan 45 பார்த்தீங்க, சைன் 45 பார்த்தீங்கன்னா 1/√2. அப்புறம் காஸ் 45 பார்த்தீங்கன்னா 1/√2. இப்போ 1/√2 டிவைடட் பை 1/√2 ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போ √2 கேன்சல் ஆகிடும். அப்போது 1/1 ஈக்குவல் டு 1. ஸோ tan 45 1. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பை பை 3, அதாவது 180/3 60 √3. ஒன்றும் இல்லை, சைன் 60 √3/2. அப்புறம் காஸ் 60 1/2. ஸோ 1/2 √3/2 ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 2 இன்ட்டு √3/2. 2 கேன்சல் ஆகிட்டு அப்போது √3/1. அப்போது என்னது? tan 60 √3. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது பை பை 6 180/6 ஈக்குவல் டு 90 ஈக்குவல் டு இன்ஃபினைட்னுவாங்க, கிடையவே கிடையாது. இது இன்ஃபினைட் சிம்பிள் தான், இது இன்ஃபினைட் கிடையாது, அன்டிஃபைன். அதாவது சைன் 90 0, காஸ் 90 1. ஸோ எனிதிங் டிவைடட் பை
0 ஈக்குவல் டு அன்டிஃபைன். அதே மாதிரி இது 1 டிவைடட் பை 0 அன்டிஃபைன். ஸோ அது இன்ஃபினிட்டில் அன்டிஃபைன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிராஃபெல்லாம் நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி இந்த கிராஃப் வந்துச்சு சும்மா இப்போதைக்கு இதை பார்த்துக்கோங்க. எப்படி இந்த கிராஃப் வந்துச்சு அப்படின்றத நான் டீட்டெயில்டு இன்னொரு எபிசோடில் முடிஞ்ச அளவு போடுறேன். ஓகேங்களா? சீசன் 2லேயே போடுறேன். ஓகே, இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. இப்போதைக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண யோசிக்க விரும்புகிறேன். அதாவது இந்த கொசிகண்ட் காட் ஸ்கொயர்லாம் நான் வேறு எபிசோட் போடுவேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, tan மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் tan தீட்டா. இதையும் நான் ஜஸ்ட் ஒரு ப்ரிவியூ மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு டைம் அதிகமாக வேணும். ஏன்னா இது கிராஃப் போடணும், கிராஃப் போட்டு நிறைய பண்ணணும், சைன்லாம் பார்க்கணும், காசு போடணும், ஆல் சில்வர் டீ கப்ஸ் படி பண்ணணும். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரிவியூ மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இது நிறைய டைம் எடுக்கும், அதனால தான் நான் தனி எபிசோடாக போடுறேன். இதுவும் அதே தான், tan 180 மைனஸ் தீட்டா மைனஸ் tan தீட்டா. இது எப்படின்னு நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு கிராஃப் போட்டுக்கணும், இல்லை முடிஞ்சளவு இப்போ உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன். கிராஃப் போட்டுக்கணும், ஆல் சில்வர் டீ கப்ஸ் பண்ணிக்கணும். இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஸோ கன்ஃபார்ம் உங்களுக்கு நான் சீசன் 2ல் ஃபஸ்ட் எபிசோடே முடிஞ்சளவு இது போட பார்க்குறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் கைஸ், தேங்க்யூ. Audio Jungle.